கணேஷ் அப்படிங்கிறவங்க எப்பயுமே கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைகிறது இவங்க தான் இருப்பாங்க. படிப்படியான முன்னேற்றம், ஒரு படிப்பு ரீதியான ஒரு அடையாளம் கண்டுபிடிக்கிறது. படிப்பு மூலம் இவர் ஒரு ஆடிட்டர், இவர் ஒரு வக்கீல்ன்னு நம்ம அடையாளப்படுத்தும்போது, அந்த மாதிரி ஒரு படிப்பு சார்ந்த ஒரு அடையாளத்துக்கு இவங்க பேருக்கு முன்னாடி வந்துடும். ஒரு அட்வொகேட்டு, ஒரு கன்சல்டன்ட், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு நம்ம சொல்லும்போது, இந்த மாதிரி படிப்பினாலேயே முன்னேற்றத்துக்கு வந்தவங்க, வெறும் படிப்பினாலேயே அவங்க படித்து ஏழ்மை நிலையில் இருந்தாலும் கூட ஒரு படிப்பினால் ஒரு படித்து வாழ்க்கையில் படிப்படியான ஒரு முன்னேற்றம், நல்ல உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். இது ஒரு குருவோட தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால இவங்க எந்த விதமான ஒரு கெடுதலான தன்மைகளில் இவங்க போகவே மாட்டாங்க. இவங்களுக்கு நாடி சென்றவங்களுக்கு அவங்க நல்லதே கொடுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது தான் கொடுப்பாங்க ஒழிஞ்சு கெட்டது அவங்க நினச்சாலும் கூட கொடுக்க முடியாதுங்கிறது தான் இதோட அர்த்தம். இவங்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் வியாபாரத்துக்கு போகாமல் தொழிலில் மட்டும் இருக்கிறது தான் சிறப்பு. வியாபாரத்துக்கு போகிறது, வியாபாரத்துறையிலே இவங்க வெற்றிகரமாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா தொழிலில் இல்லாமல் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்து நல்லபடியாக இருக்கிறது சிறப்பான ஒரு தன்மை.